ஹாய் ஆல், இந்த வீக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீக், வேர்ல்டு இம்யூனைசேஷன் வீக். இந்த ஏப்ரல் 24லேருந்து ஏப்ரல் 30 வரைக்கும். ஸோ வேக்சின் ரிலேட்டடாக பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற காமன் டவுட்ஸ் அண்ட் அதோட கிளாரிஃபிகேஷன்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்பர் 1 என்னென்னா, ஒரு சில பேரண்ட்ஸ் ப்ரைவேட்டில் வேக்சின் போட்டிருப்பாங்க. இன் பிட்வீன் அவங்க கவர்மெண்ட் ஷெட்யூலுக்கு ஷிஃப்ட் ஆகலாமான்னு கேட்பாங்க. தாராளமாக நீங்கள் சேஞ்ச் ஆகிக்கலாம். கவர்மெண்ட்டில் வேக்சின் போட்டவங்க ப்ரைவேட்க்கும், ப்ரைவேட்டில் வேக்சின் போட்டவங்க கவர்மெண்ட்க்கும் ஸ்விட்ச் பண்ணுறதுனால எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. நம்பர் 2 என்னென்னா, பெயின்லெஸ் வேக்சின்னா என்னென்னு இன்னுமே நிறைய பேரண்ட்ஸ்க்கு கிளியராக தெரியறதில்ல. வேக்சின் போடும்போது சம் அமௌண்ட் ஆஃப் பெயின் கண்டிப்பாக இருக்கதாங்க செய்யும். வேக்சின் போட்டதுக்கு அப்புறம் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ், அதாவது பெயின், ஃபீவர், ஸ்வெல்லிங், இதெல்லாம் கம்பேரிட்டிவாக பெயின்லெஸ் வேக்சினில் கம்மியாக இருக்கும். இதை டிசைட் பண்ணுறது டிபிடி வேக்சினில் இருக்கக்கூடிய பெர்டூசிஸுங்கிற காம்பனண்ட் தான். நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனல் வேக்சின்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஷெட்யூலில் இல்லாத ஒரு சில வேக்சின்ஸ் ப்ரைவேட் ஷெட்யூலில் இருக்கும். அதெல்லாமே ஆப்ஷனல் வேக்சின்ஸ். அதை போடணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. என்ன கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு போட்டுக்கோங்க. அதை போடுறதுனால உங்கள் சைல்டுக்கு கண்டிப்பாக அடிஷ்னல் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். நம்பர் 4 என்னென்னா, நிறைய பேரண்ட்ஸ் வேக்சினை மிஸ் பண்ணியிருப்பாங்க. கோவிட் டைம்லலாம் வேக்சின் போடாமல் இருந்திருப்பாங்க. 5 இயர்ஸ் வரைக்குமே நான் வேக்சின் போட்டதில்லை, இனிமேல் போடணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போட்டுக்கலாம். உங்கள் பீடியாட்ரிஷியனை மீட் பண்ணுங்கள். நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். கேட்சப் ஷெட்யூல் உங்கள் பீடியாட்ரிஷியன் தருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிஸ் பண்ண வேக்சின்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். அதுக்காக நான் வேக்சினை மிஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்காதீங்க. அந்த டைமில் கரெக்டாக போட்டுக்கிறது தான் பெஸ்ட். பட் இன் கேஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். நம்பர் 5 என்னென்னா, வேக்சின் போட்டுமே என் குழந்தைக்கு ஃபீவர், காஃப், கோல்ட் எல்லாம் வரதானே செய்யுதுங்க டாக்டர், நான் எதுக்காக வேக்சின் போடணும்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் வேக்சின்ஸ் டெட்லி டிசீசஸ், மார்பிடிட்டி அண்ட் மார்டாலிட்டி நம்ம நாட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய டிசீசஸ்க்கு தான் நம்ம போடுறோம். ஸோ மைனர் இல்னஸ் குழந்தைங்களுக்கு வரதை அது தடுக்காது. பட் மேஜர் இல்னஸ்லேருந்து கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணும். அடுத்து என்னென்னா, நான் வேறு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுறேன், அதுக்கு சில வேக்சின்ஸ் தேவைப்படுது, பட் அது நம்ம ஷெட்யூல் இல்லை, அது போடணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடணும். அந்த கண்ட்ரியில் ப்ரிவலண்ட்டாக இருக்கக்கூடிய டிசீசஸ்க்கு அகெயின்ஸ்டான வேக்சினை நம்ம கண்டிப்பாக போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நாட்டில் டிபிக்கு அகெயின்ஸ்டாக பிசிஜி வேக்சின் இருக்குது, ஆனால் யூஎஸ்லலாம் அது இருக்காது. ஸோ நம்ம நாட்டுக்கு அவங்க வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேக்சின் போட்டுக்கிறது பெட்டராக இருக்கும். தேங்க்யூ.